பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்லா இருப்பீங்க, நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 47 அதிகாரம் 7 இப்படியாய் சொல்கிறது, தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். என்ன பிரதர், எதனா வசனம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா காலையில வந்து பாடுங்கள் என்றீங்க. ஆமே, இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாதது என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம் நல்லா இருப்பாங்க, ஆனா ஆண்டவரை பாட முடியாது பாருங்க, ஆராதிக்க முடியாது. பாட்டே நிறைய வாயிலிருந்து வரல. சிஸ்டர் பிரதர், எங்க தெரியுமா இருக்க ரகசியம்? உங்க ஆசீர்வாதம், உங்க விடுதலை, உங்க சுகம், உங்க பலன் எங்க இருக்கு தெரியுமா? ஆண்டவரை பாடுறதுல தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி எரிகோ கோட்டை இருக்கு. கடமாரிய வச்சோ புல்டோசர் வச்சோ இடிக்கிறதுக்கு போல என்ன பண்ணாங்க? ஆர்ப்பரித்தார்கள், பாடினார்கள், அல்லங்கம் இடிந்து விழுந்தது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சிஸ்டர் பிரதர், ஆண்டவரை பாடுறதே ஒரு பெரிய பாக்கியம். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் சிஸ்டர் பிரதர். ஆண்டவரை எக்காலத்திலும் நீங்க ஸ்தோத்தரித்து பாட்டு பாடி பாருங்களேன், உங்கள் பிரச்சனைகள் மாறும். நீங்க நல்லா பாட்டு பாடுற பிள்ளை, ஆராதிக்கிற பிள்ளையா நீங்க இருந்தீங்கன்னா சத்துரு முன்னாடி நிக்கவே முடியாது. தாவீதுக்கு முன்னாடி, தாவீது ராஜாவுக்கு முன்னாடி கோலியாத்தியா நிக்க முடியல. தாவீது ராஜா ஆண்டவரை பாடுகிற ஒரு போசனா இருந்தார். இந்த வேதத்துல எத்தனையோ தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். ஆனால் தாவீது ராஜா மாதிரி யாருமே இல்லைங்க. அவர் ஆண்டவரை பாடிக்கிட்டே இருக்கிறார், பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், பாடிக்கிட்டே இருக்கிறார். சிஸ்டர் பிரதர், இன்னைக்கு உங்க வாழ்க்கை நீங்க மாத்திக்கிடுங்க. நல்ல நல்ல பாட்டெல்லாம் நம்ம கிறிஸ்தவத்துல எத்தனையோ பாடல் இருக்கு, ஆவிக்குரிய பாடல்கள் இருக்கு. நீங்க ஒரு 2 பாட்டு எடுத்து வச்சு பாடி பாருங்களேன், உங்க சரீரத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்க சரீரத்துல ஒரு மாற்றத்தை நீங்க காண்பீங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய பாடல் எடுத்து நீங்க பாடி பாருங்க. பாடுறதுல அவ்வளோ ஒரு பலன் ரகசியம் இருக்கு சிஸ்டர் பிரதர். எனக்கு அடையாளமே எங்க சர்ச்சில் முதல்ல எங்க பாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டு என்ன தெரியுமா? அந்த பையன் பாடுறவன் கூப்பிடு, அந்த பையன் நல்லா பாடுவான், அவனை கூப்பிடு அப்படின்னுவாங்க. ஏன்? ஆண்டவரை பாடிக்கிட்டே இருப்பேன், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். தாவீது ராஜா சொன்னது போல எக்காலத்தில் ஆண்டவரை பாடிக்கிட்டே இருங்க சிஸ்டர் பிரதர். பலவீனமா இருக்கா? ஆண்டவரை பாடுங்க, பாடுங்க. ஆமா, அதுதான் சொல்லுது பாருங்க. கர்த்தரை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். ஆமா சிஸ்டர் பிரதர், பரலோகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? இதுதான் சத்துரு இன்னைக்கு நிறைய பேருக்கு சிந்தையை கட்டி வச்சுட்டான். நீங்க பாடுறதுக்கு இன்னைக்கு முடியல. பரலோகத்துல இரவும் பகலும் ஓயாமல் சேனையில் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அங்க பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. ஆமா, இந்த பூலோகத்துல அதை நீங்க செய்யுங்க, உங்க வீடு பரலோகமாய் மாறும், உங்கள் பிரச்சனைகள் மாறும், உங்கள் போராட்டங்கள் மாறும். ஆண்டவரை பாடுங்க. ஃபாதர் பெர்க்மேன் சப்பா பாட்டு இருக்கு, ஆவிக்குரிய பழைய பாடல் நிறைய இருக்குங்க. எடுத்து வச்சு இன்னைக்கு நீங்க பாடுங்க, பிரச்சனை மாறும். ஹல்லேலூயா. பாடுகிற பிள்ளைகளுக்கு பலவீனம் இல்லைங்க, பாடுகிற பிள்ளைகளுக்கு நோய்கள் இல்லைங்க. ஆமென்னு சொல்ல முடியுமா இந்த காலை வேளையில? ஹல்லேலூயா. ஆண்டவரை பாடுங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும், பிரச்சனைகள் மாறும், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். ஆண்டவரே உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். ஆமென்.